அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்களை விசாரிக்க கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த புகார்கள் மீதான ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர். சுப்பிரமணியன், கே. சுரேந்தர் அமர்வு அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என காலவரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுவில் இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சினை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறது. பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வேலைபளு அதிகமாக இருப்பதால் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணை தொடர்பாக கால வரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுப்படி விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.